திரு என கருவாகி நங்கை என உருமாறி நடைபோடும் மாதரசி திருநங்கைகள் என்று கூறுகிறது ஒரு ஹைக்கு கவிதை. உடல் அமைப்பில் ஆணாகவும் உணர்விலும் மனதளவிலும் பெண்ணாகவும் பிறக்கும் திருநங்கைகள் இந்த சமூகத்தில் எள்ளி நகையாடப்படுவது இன்றும் தொடர்ந்து கொண்டேதான் வருகிறது. யாசகம் பெறுகிறார்கள், தவறான தொழில்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு திருநங்கைகளின் மீது இன்றளவும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் குடும்பத்தாலும் சமூகத்தாலும் ஒதுக்கப்பட்டதால் வேறு வழியின்றி சில தவறான செயல்களை செய்து வரும் திருநங்கைகளின் வாழ்வில் ஒளியேற்ற திருநங்கைகளுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு தேவை என்ற கோரிக்கையும் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்படி கால சூழ்நிலைகளால் வழிமாறி செல்லும் திருநங்கைகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த அதே சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் கடந்த 35 ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறார். நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரேவதி. திருநங்கையான இவர் தொடக்க காலத்தில் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு மும்பை, டெல்லி போன்ற நகரங்களில் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்தார். எந்த தவறும் செய்யாமல் உடல் அளவில் மாற்றத்துடன் பிறந்த ஒரே காரணத்தால் குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒதுக்கப்படும் இந்த அவலம் இனியும் தொடரக்கூடாது என்று முடிவெடுத்த ரேவதி சமூக போராளியாக உருமாறினார். தொடர்ந்து புத்தகங்களை எழுதியும் நாடகங்களை நடத்தியும் இவர் திருநங்கைகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருநங்கைகளின் உரிமைகளை மீட்பதற்காகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியுள்ளார் ரேவதி. திருநங்கைகள் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழும் ரேவதியை பாராட்டி தமிழக அரசு சிறந்த திருநங்கைக்கான விருதை வழங்கியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் சிறந்த திருநங்கைக்கான விருதையும் 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் ரேவதிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். 2025 முன்மாதிரி திருநங்கை விருது எனக்கு கிடச்சிருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இந்த விருதுக்காக நான் கடந்த 35 வருஷம் ஓயாமல் என்னுடைய சமூக மக்களுக்காக நான் பணியாற்றினேன். அது எழுத்து மூலம், நாடகம் மூலம், போராட்டங்கள் மூலம் என்னுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. வருங்கால என்னுடைய மக்கள் ஒரு ரோல் மாடலாக எடுத்து அவங்களும் முன்மாதிரியாக வரணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் இதை ஊக்குவித்து இந்த விருதியை தர்றாங்க. இந்த விருது வாங்கினதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அதுக்காக சமூக நலத்துறை அமைச்சர் அவங்களுக்கும், நம்ம தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் அவங்களுக்கும் நான் மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். நான் இந்த தருணத்தில். மாலை முரசு செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் பிரதாப்புடன் சந்துரு.